இயற்பியல் அந்த பாடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு. அணுக்கரு பிளவு அணுக்கரு இணைவுக்கு இடையிலான ஒரு வேறுபாடு. இதுல வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு. அது இருந்ததுதான் நல்லா இருந்தது. 10வது பாடநூல் இருக்குல்ல, டெக்ஸ்ட் புக், அதுல இருந்து இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அந்த 2 பாயிண்ட் வந்து சேர்த்துக்கோ. நீ வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்பெசிபிக்கானது. ஃபர்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அணுக்கரு பிளவு அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்ஷன்ஸ். புரியுதா? இப்ப பார்த்தோம்னா அணுக்கரு பிளவுல என்ன நடக்கும்னா, ஒரு கனமான அணுக்கரு வந்து 2 லேசான அணுக்கருக்களா பிரியும். ஒரு கனமான அணுக்கரு உட்கரு வந்து 2 லேசான தனிமங்களா அணுக்கருக்களா பிரியும். இதுதான் அணுக்கரு பிளவு. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா வந்து யுரேனியம் 238 கனமான அணுக்கருன்னா என்னன்னு கேட்டோம்னா அட்டாமிக் நம்பர் நிறைய இருக்கணும். இதுல பார்த்தோன்னா 92 என்ன பிரியுதுன்னா தோரியம் 90 பிளஸ் ஹீலியமா மாறிடும். இதுதான் அணுக்கரு பிளவு. அணுக்கரு இணைவுல இதுக்கு அப்படியே ஆப்போசிட். என்னன்னு கேட்டோம்னா அணுக்கரு பிளவுல வந்து ஒரு கனமான அணுக்கரு 2 லேசான அணுக்கருவா பிரிகிறது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து அணுக்கரு இணைவு 2 லேசான அணுக்கருக்கள் வந்து ஒரு கனமான அணுக்கருவா இல்ல தனிமமா உருவாகுது. இங்க வந்து ஒண்ணு வந்து 2ஆ மாறுது, ஒரு கனமானது வந்து 2 லேசானதா மாறுது. இங்க வந்து 2 லேசானது வந்து சேர்ந்து ஒரு கனமான அணுக்கருவா மாறுது, கனமானதா மாறுது. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹைட்ரஜன் இது வந்து H2 போடுவோம். இது வேற ஒண்ணும் கிடையாது. ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸான டியூட்ரியம். ஹைட்ரஜன் வந்து 3 ஐசோடோப்ஸ் வந்து இருக்கும். ஐசோடோப்ஸ் என்னது? ஐசோடோப்ஸ், ஐசோடோன், ஐசோபார், இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பேன். ஐசோடோப்னா சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபர் இன் மாஸ் நம்பர். மேல ஓடுறது மாஸ் நம்பர், கீழே ஓடுறது அட்டாமிக் நம்பர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் வந்து மாறும். ஹைட்ரஜன் வந்து அட்டாமிக் நம்பர் 1, டியூட்ரியத்துக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 2, திரித்தியத்துக்கு வந்து 3ஆ மாறும், 1, 2, 3ஆ மாறும். புரோட்டியம் டியூட்ரியம் திரித்தியமா மாறும். இங்க வந்து டியூட்ரியத்தை வந்து எடுத்துக்கோம். புரியுதா? 2 இருக்கா மாஸ் நம்பர், 2 சேர்ந்து ஹீலியமா மாறுது. புரியுதா? பிளஸ் எனர்ஜி. புரியுதா? 2லையுமே அணுக்கரு பிளவா இருந்தாலும் சரி அணுக்கரு இணைவா இருந்தாலும் சரி 2லையுமே ஆற்றல் வந்து வெளிப்படும். ஒரு டவுட் வந்து வரும், 2லையுமே ஆற்றல் வெளிப்படுது, எதுல அதிகமான ஆற்றல் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அணுக்கரு இணைவுலதே அதிகமான ஆற்றல் வந்து வெளிப்படும். நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்லதே அணுக்கு எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும். எதை காட்டிலும்? அணுக்கரு பிளவை காட்டிலும். அணுக்கரு இணைவுலதே எனர்ஜி வந்து அதிகமா வெளிப்படும். 2லையுமே எனர்ஜி வந்து வெளிப்படும். எந்த ஆற்றலோட சமன்பாடு, எந்த சமன்பாட்டு அடிப்படையில் இது செயல்படுதுன்னா E=mc². ஐன்ஸ்டீனோட கொள்கைப்படி மாஸ் இருக்க ஒரு பொருள் வந்து எனர்ஜியா மாறுது. 2லையுமே இதே நடக்குது. மாஸ் இருக்க ஒரு பொருள், ஹீலியம் ஹைட்ரஜனா இருந்தாலும் யுரேனியமா இருந்தாலும் மாஸ் இருக்க ஒரு எலமெண்ட், அது வந்து பிளவு வருது, இணைவுபடுது. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா 2லையுமே எனர்ஜி வருது. இதுல எந்த எனர்ஜி அதிகமா இருக்குன்னா இந்த எனர்ஜி நியூக்ளியர் ஃபியூசன் ரியாக்ஷன், அணுக்கரு இணைவினால ஏற்படுற அந்த எனர்ஜி வந்து அதிகமா இருக்கு. புரியுதா? தென் இதுல பார்த்தோம்னா அப்ப நம்ம வந்து ஒரு டவுட் வரலாம். இந்த இப்ப நம்ம அணுக்கரு பிளவு இருக்குல்ல, 2 வகையான அணுக்கரு பிளவு வந்து இருக்கு. அணுக்கரு பிளவுலயே 2 வகை இருக்கு. கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு, கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு. கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவுனா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த நியூட்ரானை கண்ட்ரோல் பண்ற மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து எங்க நடக்குன்னா நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குல்ல, அணுக்கரு மின் உற்பத்தி நிலையம், அணு உற்பத்தி நிலையம், இங்க வந்து அந்த
அணுக்கரு பிளவு மூலமா ஏற்படுற அந்த வெப்ப ஆற்றலை வச்சு மின்சாரம் தயாரிப்பாங்க. அப்ப அந்த பாம்பு பிளாஸ்ட் என்ன நடக்கும், ஒரு ஏரியாவே அழிஞ்சிரும். ஆனா அந்த அணுக்கரு உலையில் நடக்கிறப்ப ஏன் அழிகிறது இல்லை? ஏன்னா கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல வந்து நிகழ்த்தப்படுது அணுக்கரு பிளவு வந்து. இப்ப அணுக்கரு பிளவை ஏற்படுத்துற அந்த வெப்பத்தை காட்டிலும் அணுக்கரு இணைவு ஏற்படுற வெப்பம் அதிகமா இருக்கு. அப்புறம் இந்த இதை செய்யாம இந்த அணுக்கரு இணைவு மூலம் நடக்கிற அந்த வெப்பத்தை வச்சு நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாம இதை வச்சு ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இது வந்து சாதாரண டெம்பரேச்சர்லயே நிகழும், சாதாரணமான வெப்பநிலை அறை வெப்பநிலையோட நிகழும். ஆனா இது நிகழ்றதுக்கு அதிகப்படியான வெப்பம் வந்து தேவைப்படும், அதிகப்படியான வெப்பம் வந்து தேவைப்படும். அதனால என்ன செய்வாங்கன்னா, இந்த அணுக்கரு இணைவு நடக்கிறப்ப இந்த ரியாக்ஷனை அணுக்கரு பிளவு வந்து ஃபர்ஸ்ட் கேரி அவுட் பண்ணுவாங்க. இதன் மூலம் ஏற்படுற அந்த வெப்பத்தை வச்சுட்டு அணுக்கரு இணைவு அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. நீ அணுக்கரு பிளவுனால மட்டுமே அந்த ஆட்டோ பாம்பு எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அணுக்கரு இணைவினாலையும் இந்த ஹைட்ரஜன் பாம்பு அது வெடித்தல்லையும் இந்த தத்துவம் வந்து பயன்படுது. புரியுதா? இது வந்து சாதாரண அறை வெப்பநிலையில் நிகழும். ஆனா இது வந்து அப்படி நிகழ்றது இல்லை. புரியுதா? இதுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து தேவைப்படும். இதுக்கடுத்து இந்த பாயிண்ட் கொடுத்து, இது வந்து உன் புக்ல இல்லை, இப்ப நான் சொல்ற பாயிண்ட் வந்து இது வந்து எங்க நடக்கும் அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லி கேட்டனா, அணுக்கரு வெடித்தலில் பயன்படுது, அதாவது அணுகுண்டு வெடித்தலில் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் வந்துருக்கும். எடுத்துக்காட்டு இங்க வந்து சூரியனில் நடைபெறுகிறது. சூரியன்ல இது மூலமா தான் நமக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்குது. ஏன்னா சூரியன்ல வந்து நிறைய ஹைட்ரஜன் வந்து இருக்கும். அந்த ஹைட்ரஜன் ரெண்டு இணைஞ்சு அணுக்கரு இணைவுனா ரெண்டு லைட் வெயிட் ஆட்டம் வந்து இணைந்து ஒரு ஹெவி வெயிட் ஆட்டமா மாறுது, பிளஸ் எனர்ஜி. அதனால ரெண்டு ஹைட்ரஜன் வந்து இணைஞ்சு ஹீலியமா மாறுது. அதனால சன்னுக்கு இன்னொரு பேர் வந்து ஹீலியம், ஹீலியம்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல, ஹீலியம் அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு நாவு வச்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, சூரியகாந்தி பூ இருக்குல்ல, சூரியன் வர்ற திசையெல்லாம் திரும்பக்கூடிய அந்த பூக்கு வந்து ஹீலியாந்த சாம்லஸ் அப்படிங்கிறது சயின்டிபிக் நேம். அந்த ஹீலியங்கிற வார்த்தை சூரியனை குறிக்கிறது. வச்சுக்கோ. இந்த பாயிண்ட் வந்து புக்ல இல்ல, அதை ஆட் பண்ணிக்கோ. புரியுதா? அதுக்கடுத்து ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் வந்து வெளிப்படும். இதுல வந்து அணுக்கரு பிளவுல வந்து அணுக்கரு இணைவுல வந்து நியூட்ரினோ சேர்ந்து வெளிப்படும். நியூட்ரினோ இந்த மாதிரி சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், சில இடத்துல பார்ட்டிகல்னு சொல்லுவோம், சில இடத்துல கதிர்கள்னு சொல்லுவோம். இங்கே பாரு, ஹீலியம் வந்து கதிர்கள்னு சொல்லுவோம், சில இடத்துல ஹீலியம் பார்ட்டிகல்னு சொல்லுவோம், ஹீலியம் துகள்னு சொல்லுவோம். ஏன்னா ஒளிக்கு வந்து இரண்டு தன்மையுமே இருக்கு, துகள் தன்மையும் இருக்கு, அலைத்தன்மையும் இருக்கு. தென் டூயல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றது. புரியுதா? அதுக்கடுத்து ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா, அணுக்கரு பிளவு ஏற்படுறதுனால இந்த காமா கதிர்கள் இருக்குல்ல, காமா கதிர்கள் வந்து இந்த ஒப்பீட்டளவு இப்ப பார்த்தோன்னா ஆல்பா கதிர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பீட்டா கதிர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், காமா கதிர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அயனியாக்கும் திறன் இதுக்கு அதிகமா இருக்கும், அது கம்மியா இருக்கும், அப்படி வரும். ஊடுருவும் திறன் ஆல்பா கதிர்கள், இப்ப ஆல்பா கதிர்களை உமிழ்ந்துச்சுன்னா என்ன நடக்கும், நிறையன் மேல போடுறதுல 4 குறையும், கீழே வர்றதுல 2 குறையும். 4 குறைஞ்சிருக்கா, கீழே 2 குறைஞ்சிருக்கா, அதனாலே 232 இருந்து 234, 92 இருந்து 90 இருக்கும். புரியுதா? இதே பீட்டா பார்ட்டிகளை உமிழ்ந்தா என்ன நடக்குன்னா, நிறைய அணியன்ல ஒண்ணு கூடும், நிறையன்ல எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா காமா கதிர்களை உமிழ்ந்துச்சுன்னா நிறையன்ல மாற்றம் இருக்காது, அணியன்ல மாற்றம் இருக்காது. ஆனா என்னன்னா, அந்த எனர்ஜி வித்தியாசம் வந்து வரும். அணுக்கருவில் இருக்க அந்த எனர்ஜி வந்து வித்தியாசப்படும். இந்த ஒரு ஜீன் மாடுலேஷன் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. சடன் சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆர் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து என்னது, டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. இது வந்து நிறைய காரணங்களால் நிகழலாம். இந்த ஒரு கெமிக்கல்னால் நிகழலாம், ஏதோ ஒரு காலப்போக்கில் நிகழலாம், இல்லைன்னா ஒரு இதனால நிகழலாம். இதுல முதன்மையா நிகழ்றது கதிர்வீச்சுனாலும் ஃபர்ஸ்ட் இந்த மியூட்டேஷன் வந்து நடக்கும். அதுல ப்ரிப்பேர் பண்றது இந்த காமா கதிர்கள். காமா கதிர்கள் வந்து அதிகமா இந்த மியூட்டேஷனை வந்து உண்டு பண்ணும். மியூட்டேஷன்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு சடன் சேஞ்சஸ். ஒரு குரங்குல இருந்து மனிதன் வந்தேன்னு சொல்றோம்ல, அது எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா, ஜீன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து எல்லா உயிரினங்களும்
இன்னொரு உயிரினம் மாறதுக்கு ஒரு எவல்யூஷன்ல எடுக்கக்கூடிய ஒரு படிதே இந்த மியூட்டேஷன்ங்கிறது. இது இங்க நடக்கும். புரியுதா? அரை வெப்பநிலை நடக்கும். இந்த இல்லாத பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அணுக்கரு பிளவு எங்கு நடைபெறுகிறது, அணுக்கரு இணைவு எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டு இல்லை. அணுக்கரு பிளவு சூரியன் நடைபெறுகிறது. அணுக்கரு இணைவு நம்ம அணுக்குண்டு வெடித்தலில் நிகழ்கிறது. இதை நல்லா நான் வச்சுக்கோ. அணுக்கரு பிளவு அணுக்கரு இணைவுக்கு இடையிலான வேறுபாடு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அணுக்கரு பிளவு ஒரு கனமான தனிமம் சிதறி 2 லேசான தனிமங்கள் வெளிப்படுகின்றன பிளஸ் ஆற்றலோட எனர்ஜியோட. இங்கேயும் அப்படித்தான் 2 அதுக்கு ஆப்போசிட்டா 2 லேசான தனிமங்கள் இணைந்து ஒரு கனமான தனிமம் உருவாகிறது. இது 2க்கும் காமனானது வெப்பம் வெளிப்படுறது. வெப்பம் எனர்ஜி வெளிப்படுறது. சோ இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னா என்னது? இது ஃபுல்லா எக்ஸோதெர்மிக். இது எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக். அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கிறப்ப, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்ப அதுல ஹீட் வெளிப்படுச்சுன்னா எக்ஸோதெர்மிக். எக்ஸோனா வெளியேன்னு அர்த்தம். ஹீட் வெளியே வந்துச்சுன்னா எக்ஸோதெர்மிக். எண்டோதெர்மிக்னா அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எனர்ஜி தேவைப்படும், ஹீட் தேவைப்படும். அதுவே எண்டோதெர்மிக். இப்ப இது எக்ஸோ எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக். எக்ஸோதெர்மிக்னு அர்த்தம். ஏன்னா இது அணுக்கரு பிளவு ஏற்படுற அந்த ஹீட்டை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமாட்டே இணையுது. புரியுதா? இது அணுகுண்டு வெடித்தல்ல, இது ஹைட்ரஜன் குண்டு வெடித்தல்ல பயன்படுது. சூரியன்ல இந்த நடக்குது. இதுக்கான எக்ஸாம்பிள் வருஷா வச்சுக்கோ.